நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியினுடைய ஒரு சுருக்கமான ஒரு ஓவர்வியூ, அதனுடைய பார்வை என்ன நடக்குது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு பின்பு நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். யோவான் 1வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை உள்ள அந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் மீண்டுமாக தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப யோவானுடைய 2 சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து பாருங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். அந்த 2 சீடர்கள்ல ஒருவர் அந்திரேயா, ஆண்ட்ரூ. அவர் என்ன செய்யறாருன்னா, முதல் காரியமாக தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை இயேசுவிடத்திலே கொண்டு வருவதை நாம பார்க்கிறோம். அதன் பின்பு 43வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிலிப்பை தன்னை பின்பற்றி வரும்படியாக அவர் அழைப்பதை நாம பார்க்கிறோம். இது ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், ஓவர்வியூ ஆஃப் த பேசேஜ். இந்த பகுதியுடைய ஒரு ஒட்டுமொத்த பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த சுவிசேஷங்கள்ல சீடர்கள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. வலையை சுத்தம் செய்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. இயேசு அங்க கடற்கரையில என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கதானே இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்கலாம். ஆனா நீங்க இந்த முழு வேத பகுதியும் இந்த இடத்துல யோவான் 1வது அதிகாரம் 35லிருந்து 42 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஆண்டவர் யாரையும் அழைக்கல, நீங்க வாங்க அப்படின்னு அழைக்கல. 43வது வசனத்துல பிலிப்பை ஆண்டவர் அழைக்கிறார், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு அழைக்கிறார். பட் இங்கே அந்திரேயாவையோ அல்லது அந்திரேயாவோடு கூட இருக்கிற இன்னொரு சீடர், அவருடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை, அவரையோ அல்லது சீமோன் பேதுருவையோ அவர் என்னை பின்பற்றி வாருங்கள் அப்படின்னு அழைக்கல. ஆனா இவங்க பின்பற்றி வருவதை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதை பார்க்கிறோம். சோ இது ஒரு கட்டம். இதற்கு பின்பாக தான் அவர்கள் மீன் பிடிச்சிட்டு வலையெல்லாம் அவர்கள் கிளீன் செஞ்சுட்டு இருக்கும்போது, சரி செய்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது அதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இயேசு சொல்ற முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்க வந்து பாருங்கன்னு சொல்றாரு. யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனத்துல இதை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்க இப்ப பாருங்க, பார்ப்பீர்கள் என்றால் இதை காட்டிலும் பெரிய காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்ம நேரா இந்த வசனத்தினூடே நம்ம கடந்து போவோம். நம்ம கொஞ்சம் இயேசுவோடு கூட சேர்ந்து வாக் பண்ணுவோம், நடந்து போவோம். என்ன நடக்குது என்பதை நாம இந்த இடத்துல பார்ப்போம். நீங்க 35லிருந்து 37 வரைக்கும் நீங்க வாசிங்க அப்படின்னா, மறுநாளிலே என்று போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மறுநாளிலே அப்படின்னு சொல்லி அங்கங்க யோவான் சுவிசேஷத்துல வருவதை நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்து இது 3வது மறுநாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 3வது நாள் இயேசு கிறிஸ்து பொது ஊழியத்தை ஆரம்பித்து 3வது நாள்ல இப்ப இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை பார்க்கிறோம். யாரை பார்த்து சொல்றாருன்னா, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு. அநேக சீடர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 2 பேர் மட்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவதை நம்ம பார்க்கிறோம். ஒருவர் அந்திரேயா, இன்னொருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனா யோவான் சுவிசேஷத்துல அதற்கான ஆதாரங்கள் இல்லை. நானும் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை யோவானாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம அத்தாரிட்டேட்டிவா என்ன செய்ய முடியாது, அதுதான் அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பவுல் ஒரு சிலரை அவர் சந்திக்கிறார். அங்க அவங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார். அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்க கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, யோவானுடைய ஞானஸ்நானத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யோவானை பின்பற்றின, யோவானுடைய ஞானஸ்நானத்தை எடுத்த யோவானுடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீடர்கள் இன்னும் ஆங்காங்கே இருந்து கொண்டேதான் இருந்தார்கள். அவர்களில் அநேகர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் ஏன் இந்த இடத்துல தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு இயேசுவை
கை காட்டி விட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவானுக்கு நன்றாக தெரிந்தது அவர் ஒரு முன்னோடி மட்டும்தான், அதாவது ஃபோர் ரன்னர் தான், இயேசுவை காண்பிக்கும்படியாக மட்டும்தான் வந்தார். தேவனுடைய இயேசுனுடைய வார்த்தையாக சத்தமாக மட்டும்தான் அவர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த சீடர்கள் பார்த்து அவர் சொல்றாரு, சீடர்களை பார்த்து அநேகரை பார்த்து சொல்றார், நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த நபர்கள் ஏதோ ஒரு யூத மதத்தை விட்டுட்டு என்னது வேற மதத்துக்கு போறதுக்காக, கிறிஸ்தவத்துக்காக வருவதற்காக வரவில்லை. அவர்கள் உண்மையிலேயே அந்த அவருடைய ஆசிரியர், அவருடைய மாஸ்டர், அவருடைய போதகர் யாரு, யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த 2 சீடர்களும் 37வது வசனம், 2 சீடர்களும் அவன் இப்படி சொன்னதை கேட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாக இங்க பார்க்கிறோம். அடுத்து நீங்க 38ல இருந்து 39 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு திரும்பி பார்த்து, இவங்க பின்னாடி வராங்க, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கும் அட்டென்ஷன் கொடுக்கிறார். ஏதோ சும்மா வரட்டும், நம்ம வரட்டும் அப்படின்னு விட அவர் என்ன செய்றாரு, திரும்பி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது அவர் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். எதுக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்பதை நாம பார்க்கிறோம். அந்த கேள்விக்கு அவர்கள் டைரக்டா பதில் தராங்களா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு அவர்கள், போதகரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்றார்கள். இது சரியான பதிலா? இது சரியான பதிலா? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகரே நீங்க எங்க தங்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத பார்க்கிறோம். அதாவது நான் ஒரு கோர்ஸ் எடுத்தேன், மினிஸ்ட்ரி இன் ஆனர் அண்ட் ஷேம் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசியாவில் மக்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை எப்படி ஊழியத்துல பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத குறித்த ஒரு கோர்ஸ். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆசியாவில் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு டைரக்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு பருப்பு இருக்கான்னு கேட்டா, துவரம் பருப்பு இருக்கான்னு கேட்டா அவங்க துவரம் பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பாசி பருப்பு இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நம்முடைய கலாச்சாரம். ஸோ நம்ம டைரக்டா நம்ம சொல்ல மாட்டோம். அங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல துவரம் பருப்பு இருக்கானா இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாம பாசி பருப்பு இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம கேட்போம். நான் கேட்டது என்ன, துவரம் பருப்பு இருக்கான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் கேள்வி கேட்கலாம். அதே போலதான் இங்க இவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களோட தங்கலான்னு இருக்கோம், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத அவர்களுடைய பாணியிலே சொல்வதை நம்ம பார்க்கிறோம். உடனே இயேசு புரிந்து கொண்டார், அவங்க உண்மையிலே எதுக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, நீங்க வந்து பாருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை ருசி பார்க்கும்படியாக அவர்களை அழைக்கிறார். அவங்களை கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூப்பிடுவதை பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, மேசியா என்று சொல்வதை பார்க்கிறோம். போதகரேன்னு ஆரம்பிச்சு மேசியா என்று சொல்வதை பார்க்கிறோம். ரபி அல்லது ரபாய் அப்படிங்கிறது ஒரு ஆனரிஃபிக் டைட்டில், ஒரு கனத்தை கொடுக்கும் ஒரு தலைப்பாக இருக்கிறது, ஒரு டைட்டிலாக இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள், உங்களோட நாங்கள் தங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு முழுவதுமாக அவர்கள் இயேசுவோடு கூட தங்கியிருக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் படிக்கிற இந்த சமகால பைபிள்ல, எனவே அவர்கள் அவருடன் போய் இயேசு தங்கும் இடத்தை கண்டு அந்த நாளை அவருடன் கழித்தார்கள். ஹோல் டே ரெட்ரீட் மாதிரி அவர்கள் என்ன சொன்னாங்க, இயேசுவோடு கழித்தார்கள். அப்பொழுது நேரம் பிற்பகல் 4 மணியாய் இருந்தது. 10வது மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கு. நீங்க யூதர்களுடைய கணக்கின்படி, நேர கணக்கின்படி நீங்க பாத்தீங்கன்னா அது மதியம் 4 மணியாக இருக்கு. ஒருவேளை ரோம கணக்கின்படி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா காலையில 10 மணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரத்துல அந்த நாள் முடிய போது. இயேசுவோடு கூட போய் தங்கி என்ஜாய் பண்ணுவதற்காக, என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக அவர்கள் போவதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்து நீங்க 40ல இருந்து 42 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்பற்றி சென்ற அந்த இருவரில் ஒருவரின் பெயர் அந்திரேயா. ஒருவர் பெயர் மட்டும் தான் இவர் சொல்றாரு. ஏன்னா எழுதுறவர் ஒருவேளை மாடஸ்டா இருப்பதற்கு, நம்ம பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்காக அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய பெயரை இந்த இடத்துல
சேர்க்காமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவானாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்திரேயா. அந்திரேயா வந்து இந்த இடத்துல முத வருகிறார். ஆனா வரும்போதே என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சகோதரனை இழுத்துக்கிட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அந்திரேயா போய் முதலில் தன் சகோதரன் சீமோனை கண்டு அவனிடம் நாங்கள் மேசியாவை கண்டோம். அவங்க போதகர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணோட்டம் மாறுகிறது போல தெரிகிறதை நாம பார்க்கிறோம். சீமோனை கொண்டு வருகிறார். மேசியாவை கண்டோம் என்று சொல்லி கொண்டு வருகிறார். மேசியா என்பதுக்கு என்ன அர்த்தம்? கிறிஸ்து. கிறிஸ்து அப்படின்னா நாம எப்படி நினைச்ச கூடாது, இயேசுடைய சர்நேம்னு சொல்லிட்டு. இயேசுடைய சர்நேம் வந்து கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் என்னன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாக இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். 3 ஃபங்க்ஷன்ஸையும் அவர் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தோன்னு இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்றாரு. அவன் சீமோனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு சீமோனை பார்த்து, யோவானின் மகனாகிய சீமோனே, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்றார். கேபா என்றால் கற்பாறை என்று பொருள்படும். அது கிரேக்க மொழியிலே பேதுரு எனப்படும். இங்க நமக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, யோவான் வந்து இதை எழுதும் போது அரமேக்கு பாஷை தெரியாதவர்களுக்கு தான் இது எழுதுறார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அரமேக்கு பாஷையை சரியா புரிஞ்சிக்க முடியாத மக்களுக்கு தான் இது எழுதுறார் அப்படிங்கிறது புரிகிறது. எனவேதான் இங்க சொல்றாரு. யோவான் வந்து அதை இன்டர்பிரேட் பண்றாரு. என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வந்து பேர் வைக்கிறார். ஒரு புது பேரை கொடுக்கிறார். கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா அப்படின்னா அரமைக்கு லாங்குவேஜ்ல கற்பாறை என்று பொருள். அதை அப்படியே நம்ம இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, எதுக்கு நம்ம கிரேக்க லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பேதுரு என்று வருகிறது. என் பேர் வந்து யோசேப்பு, இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஜோசப். அது போல அதை என்ன செய்யிருக்காங்க, இங்க வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மக்களுக்கு சொல்வதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நீ வந்து என்னவா இருக்கிற அப்படிங்கிறத பத்தி பேசல. நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, பேதுரு வந்து ஒரு இம்பல்சிவான ஆளு, உடனே ரியாக்ட் பண்ற ஆளு. திடீர்னு நல்லா பேசுவாரு, விசுவாச வார்த்தை பேசுவாரு, திடீர்னு அவிசுவாச வார்த்தை பேசுவாரு. இந்த மாதிரியான ஒரு நபர் தான். ஆனா அந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கற்பாறை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேதுரு என்னவா மாற முடியும் அப்படிங்கிறத பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்வதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸோ இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக, God brings people to Christ primarily through faithful human witness. ஆண்டவர் ஒரு உண்மையான மனித சாட்சியின் மூலமாக மக்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார். தேவன் ஒரு உண்மையான மனித சாட்சியின் மூலமாக கிறிஸ்துவிடத்தில் மக்களை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த இடத்துல, நான் வந்து ஒரு குருசேடுக்கு போனேன், நான் அந்த குருசேடில் நான் வந்து தேவ செய்தியை கேட்டேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2% 3% தான் அந்த மாதிரி ஆட்களே இருப்பாங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல யாராவது ஒருத்தவங்க சொல்லி, நண்பரோ சகோதரோ சகோதரியோ அல்லது கணவனோ மனைவியோ, இப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் வந்து குருசேடுக்கெல்லாம் போவே இல்லை, எனக்கு வந்து என்னுடைய நண்பன் சொல்லி தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். அருமையானவர்களே, அதே போலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90% ஆட்கள் ஈவன் டிராக்ட் மூலமா வர்றது கூட ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான். ஆனா 90% ஆட்கள் வந்து தனித்தாள் ஊழியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தனிப்பட்ட விதத்துல ஒருத்தவங்க ஆண்டவர் பத்தி சொல்லிதான் அவர்கள் ஆண்டவரத்துல வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். சோ நம்ம உண்மையாக சாட்சியாக இருக்கும்போது, உண்மையாக சாட்சியாக சாட்சியை சொல்லும் போதும் ஆண்டவர் அதை பயன்படுத்தி மக்களை அவரிடத்துல கொண்டு வருவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக் சாட்சியா இருக்கணும். ஆத்தென்டிக்னா உண்மையான சாட்சியா இருக்கணும். நான் வந்து சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தேன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து யாராவது இயேசுகிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க.
சோ நான் செய்வதை சொல்கிறவனாக இருக்க வேண்டும், சொல்வதை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல, நீங்களும் பெர்ஃபெக்ட் நான் சொல்ல. ஆனா நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம தப்புன்னு நம்ம சொல்லி அதை திருத்தி கொண்டோம் என்றாலே என்ன செய்ய முடியுங்க, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய சாட்சியின் மூலமாக, யோவான் தன்னுடைய சாட்சியின் மூலமாக இங்க தன்னுடைய சீடர்கள் எல்லோரையும் இயேசுவை நோக்கி போகும்படியாக அவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவை முன்வைப்பதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஊழியங்கள் வந்து ஒரு தலைவனை பின்பற்றும் ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிரவுட்ஸ், நிறைய கூட்டங்கள் ஒரு தலைவனை பின்பற்றும் ஒரு காரியமாக இருக்கிறது. தலைவன் தேவையில்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஒவ்வொருத்தரும் தலைவன் என்று நான் சொல்லுவேன். ஆனா அந்த தலைவனை காட்டிலும் அந்த தலைவன் பின்பற்றும் தேவனை பின்பற்றுவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவத்துல விழுந்துடுறாங்க, பாஸ்டர்ஸ் பாவத்துல விழுந்துடுறாங்க, தலைவர்கள் பாவத்துல விழுந்துடுறாங்க. அந்த தலைவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் என்ன செய்யறாங்க, பாவத்துல விழுந்துடுறாங்க. நேத்து ஒருத்தவங்க என்ன கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி என்னுடைய இதனால நீங்க அஃபண்ட் ஆயிடக்கூடாது, இது மாதிரி ஆனா உலகத்தில் நடக்குது, இதை பார்த்து நீங்க வந்து விசுவாசத்துல குலைந்து போய் விடக்கூடாது, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, மாதிரி என்னுடைய கணவர் வந்து ஒரு விதத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு பாலியல் பாவத்துல இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நீங்க நான் யார்கிட்டயாவது போய் சொல்லும் போது அவங்க நம்பணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், அவருக்கு மேல ஒரு பாஸ்டர் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட நீங்க பேசுங்க, இல்ல அவர் கன்வின்ஸ் பண்ணிடுவாரு, இல்ல நீங்க போய் சொல்லுங்க அவர்கிட்ட, நீங்க யார்கிட்டையும் போய் சொல்றதுக்கு பதிலா நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவரு அட்லீஸ்ட் பேசுவார். இல்ல நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நியாயம் தீர்க்கிறதுக்காக நம்ம சொல்ல, திருத்துறதுக்காக தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க ஒவ்வொரு சில பேரெல்லாம் எடுத்து அவங்க சொன்னாங்க, இவர் விழுந்துட்டாரு, அவரு விழுந்துட்டாரு, அவங்க எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது உங்க இஷ்டம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்கிட்ட சொன்னதுனால என்ன செய்யற, உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொருத்தவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு சிலர் பிடிச்சிருக்கும், ஓகே இந்த பாவத்தில் விழுந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வந்து விவாகரத்து பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சிலருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊழியனும் வந்து சபையில ஒரு விசுவாசியாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக சரியாக இல்லாமல் ஒருவன் ஊழியத்தை என்ன செய்ய முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லி முடிச்சேன். நீங்க அவங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்க ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத குரல்ல சொன்னதுனால நான் அவள்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இது மாதிரி உலகத்தில் நடக்குமா? நடக்கும். நீங்களும் நானும் நிற்பது யாருடைய கிருபையினால? ஆண்டவருடைய கிருபையினால. ஹல்லேலூயா. நாம அதனால பெருமைப்படுறதுக்கெல்லாம் இல்லை, நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, அதை நம்ம மறந்து விடவே கூடாது அருமையானவர்களே. எனவே எல்லாவற்றிலும் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மேலே தூக்கி பிடிக்க வேண்டும், அவரை உயர்த்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். யாராவது என்னை பார்த்து நீங்க தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் மினிஸ்ட்ரியில் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு அர்த்தம். நீங்க தான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா மினிஸ்ட்ரியில் ஃபெயிலியர். எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இயேசு எனக்கு தேவை என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வதுதான் எனக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அது அது அப்படிதான் நம்ம எல்லோரும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இயேசுவை சார்ந்திருக்கிறவர்களாக, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்பர்ஸ் வந்து ரொம்ப தேவையா? சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸ்னா என்ன அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. என்ன சக்சஸ்? நிறைய நம்பர்ஸ் வேணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நிறைய லைக்ஸ் வேணும், அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வச்சிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பட் இது மட்டும்தான் சக்சஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இது மட்டும்தான் சக்சஸா இல்லவே இல்லை. நான் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை நான் விசுவாசத்தோட உண்மையாக நிறைவேற்றினேன் என்றால் அதுதான் சக்சஸ். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசும்போது, தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒரு கடுகு விதையை போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கடுகு விதை வந்து சின்ன ஒரு விதை, நீங்க போட்டீங்க அப்படின்னா அது என்ன செஞ்சிடும்? வளர்ந்துகிட்டே வந்துடும். ஒருத்தர் ஒரு கதை ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல எழுதும்போது அவர் சொல்றாரு, ஒரு நாள் என்ன செஞ்சாங்களா, மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல குப்பை இருக்கு, தூக்கி போட்டாங்களாம். தூக்கி போட்டு எத்தனையோ இது மறந்துட்டாங்க. அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப வரும்போது அவர் கேட்கிறாரு, இங்க
குப்பை இருந்துச்சு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் போயிடுச்சு, காணா. ஆனா ஒரு மாமரம் மட்டும் என்னது அங்க நின்றுட்டு இருக்கு. இந்த மாமரம் நிக்குது. உங்களுக்கு தெரியாதா, நாமெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கிரிக்கெட்லாம் விளையாண்டு நம்ம மாமரத்தை தின்ட்டு இங்க தூக்கி போட்டோம்ல, அதுதான் இந்த மாமரம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குப்பையெல்லாம் நீக்கணும், இந்த மாமரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை நீக்கிட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம சாதாரணமா கடிச்சு என்னது சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த மாமரம், அந்த மாங்கொட்டை இப்ப மரமா வளர்ந்துச்சு. இன்னும் மேபி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தாருன்னா ஒருவேளை காய் கூட இருக்கும். எத்தனை வருஷம் தெரியல எனக்கு மாமரத்துக்கு. வரும். அருமையானவர்களே, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். நீங்க நானும் நம்ம நினைக்கலாம் இது ஒரு சின்ன ஊழியம் தான், சின்ன காரியம் தான் நம்ம பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த நீங்க செய்யற சின்ன காரியம் ஒரு பெரிய மாமரம் போல வளரும். அந்த மாமரம் வளர்றதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அழகான மாமரம் இருக்கு, இங்க வந்து குப்பையை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை வேற செய்வாங்க, நீக்கிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். எதுவுமே சின்னது பெருசு அப்படின்னு கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சிலர் வந்து இப்படி யோசிப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா, இப்ப 2 டிசைபிள்ஸ், 2 சீடர்கள் வந்து யோவானை விட்டு போயிட்டாங்க. யாருக்கு பின்னாடி? இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டாங்க. சில தலைவர்கள், நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி அவர்களை தங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஒருவேளை யாருக்காவது இன்னும் அதிகமான வேத வாக்கியம் தேவை, இன்னும் அதிகமான ஆவிக்குரிய சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போனா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நம்ம அவங்க மேல கோவிச்சுக்க தேவையில்லை. இல்ல வேற எந்த ரீசன்ஸ்னாலையும் சரி அவர்கள் வந்து சபைக்கு வராம போயிட்டாங்க, இல்ல வேற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லோருமே எங்க இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாஸே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம இங்கே நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நம்ம சர்ச்ல இருந்து கூட யாரும் அவங்க வந்து சரி வேற சர்ச்சுக்கு போயிட்டாங்க, அங்க எனக்கு நல்லா இருக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போனா, நீங்க அவங்க கான்டாக்ட்ல இருக்கணும், பேசணும். எங்கேயாவது பார்த்தா முகத்தெல்லாம் திருப்பிட்டு போயிடக்கூடாது. நாம எல்லோருமே brothers and sisters in Christ in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல நாம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இது ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் முகத்தை திருப்பிட்டு போறதை நான் பார்க்கறேன். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எல்லோருமே ஒரு ஃபேமிலியில இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எனக்கு அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நாம விட வேண்டும். We are not slaves to anyone. We are not slaves to any church. We are not slaves to any denomination. நாம வந்து யாருக்கும் அடிமைகள் இல்லை என்பதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதனால்தான் யோவான் ஏற்கனவே யோவான் இன்னொரு இடத்துல சொல்றார், நான் சிறுக வேண்டும், இயேசு என்ன செய்யணும், பெருக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன, அவரு யோவானுடைய ஆசை என்னன்னா, எல்லாருமே இயேசுவுக்கு பின்னாடி போனா நல்லதுதான் யோசிக்கிறார். அவரு யோசிப்பார், 2 பேர் தான் போயிருக்கிறாங்க அப்படி யோசிப்பார். எல்லோருமே இயேசுவை சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, மக்கள் உங்களை சார்ந்திருக்காங்களா அல்லது ஆண்டவரை சார்ந்திருக்காங்களா? நீங்க யாரை சார்ந்திருக்கீங்க? ஆண்டவரை சார்ந்திருக்கீங்களா அல்லது வேற யாரையாவது சார்ந்திருக்கீங்களா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. நீங்க எல்லோருமே கிறிஸ்டியன் வெட்டிங் பார்த்திருப்பீங்க, திருமணம் கிறிஸ்தவ வெட்டிங் பார்த்திருப்பீங்க. கிறிஸ்தவ வெட்டிங்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட்மேன் ஒருத்தர் இருப்பார், ஒரு பிரைட் க்ரூம் இருப்பார். பெஸ்ட்மேன் வந்து பெஸ்ட்மேனா தான் இருக்கணும். அவரு வந்து பிரைட் க்ரூமை வந்து மணவாளனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அவருக்கான ஆயத்தங்கள்லாம் பண்ணணும், கூட இருக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அதுதான் அவருடைய வேலை. அவரு போய் நான் தான் பிரைட் க்ரூம் நின்ட்டாருன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி யாரும் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி யாரும் பண்ணதில்லை. நீங்களும் நானும் அப்படிதான். நாம வந்து பெஸ்ட்மேன் மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் தான் பிரைட் க்ரூம், அவர் தான் பிரைட் க்ரூம், அவர் தான் மணவாளன். அவருக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் அருமையானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வது பாயிண்ட் நான் உங்களோட ஷேர் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, discipleship is a journey that begins with seeking, not full understanding. சீடத்துவம் என்பது எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தேடுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது, முழு புரிதலிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. முழு புரிதலிலிருந்து ஒரு சீடத்துவம் ஆரம்பிக்கவில்லை, தேடுதலிலிருந்து ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா, இவர்களை வாங்க வந்து பாருங்க அப்படின்னு அழைப்பதை பார்க்கிறோம். அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போதகரேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் மேசியான்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க 12 சீடர்கள்ல இவர்களுடைய பெயரும் வந்து விடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எடுத்த எடுப்புல எல்லோரும்
இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், திருத்துவம்னா என்னன்னு தெரியும், பேப்டிசம்னா என்னன்னு தெரியும், இயேசுவை பத்தி எல்லாம் தெரியும், நான் பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வர்றது வந்து கிடையாது. நான் பைபிளை கரைச்சி குடிக்கவே இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ள வளரும் அந்த வாழ்க்கை வந்து இட்ஸ் a progressive journey. இது வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பயணம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பயணம் வந்து எப்படி நல்லா நல்லா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோடு இருக்கிற உறவில் தான் எது நன்றாக போகும். எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அருமையானவர்களே, இன்னைக்கு இங்க யாராவது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இன்னும் ஸ்கூல்ல சேரலன்னு அர்த்தம். நீங்க ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பீங்க. நான் வந்து மேத்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் என்ன செய்யறேன், இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜியாகிரபிலாம் கத்துக்கிட்டு நான் ஸ்கூல்ல வரேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், என்ரோல்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான், அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னது அங்க லேர்னிங் ஸ்டார்ட்ஸ். இன்னைக்கு நீங்களும் நானும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் வந்து இந்த ப்ரோக்ரசிவ் ஜேர்னில, இந்த வளர்ந்து வரும் அந்த பயணத்துல நான் வந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்டர்கிட்ட பேஷண்ட் போனாதான் அங்கதான் எனது ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு அது இது எல்லாம் பார்த்து எல்லாம் கண்ட மாத்திரை எடுத்து ஜீரா தண்ணின்னு எடுத்து அதுன்னு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் முத்தி போனதுக்கு அப்புறம் என்னது டாக்டர்கிட்ட போனோன்னு அவர் திட்டுறாரு, யூடியூப் டாக்டரா, ஏன் இந்த யூடியூப் டாக்டர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸுங்கெல்லாம் திட்டுறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் திட்டு வாங்கினதில்லை, ஓகே. ஆனால் திட்டுறவங்களை திட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொன்னவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கோபமாயிட்டாரு. நிச்சயமாக ஏன்னா அந்த கோபம் கொஞ்சம் போட்டாதான் என்னது நீங்க சரிப்படுவீங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். எப்போ நாம ஒரு டாக்டரை சந்திக்க போறோமோ அப்பயே ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நல்ல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஹீலிங் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எனவே அருமையானவர்களே, நாம இயேசு கிட்ட வந்துட்டோம்னா அவர் தான் டாக்டர். அவர்கிட்ட நம்ம வந்து ஓப்பனா பேசும்போது, அவரோட நம்ம பழகும் போது, அவரோட உறவு கொள்ளும் போது அவர் நமக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் நம்மை சுகப்படுத்துவார். அவர் நம்மை சுகப்படுத்துவதற்கு விட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய கேள்விகள், நம்முடைய நிச்சயம் இல்லாத தன்மை, நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அவர்கிட்ட போக வேண்டும். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனா அவர்கிட்ட பேசுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுடைய சீடனாக மாறுவதற்கு யாரும் ஃபுல் தியாலஜி எல்லாம் கத்துக்கிட்டுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. தியாலஜி போக போக நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய காரியங்கள் நான் வந்து இதுதான் புரிதல் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். டீனேஜரா இருக்கும்போது நான் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன், டபக்குன்னு சொல்லுவேன், டபக்கு ரியாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மெதுவா ரியாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுட்டேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம சொன்ன உடனே டபார்னு சொன்னாதான் என்னது ஒரு ப்ரொஃபட்டிக், ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நாம பைபிள்ல இருந்து அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசனம்னாவே கண்டம் பண்றதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னாவே நீ நரகத்துக்கு போவாய், நீ இப்படிதான் போவாய் அப்படின்னு சொல்றதுதான் தீர்க்க தரிசனம்ட்டு எனக்கு அந்த காலத்துல தீர்க்க தரிசினா ஒரு வரையறை என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசி வந்து சபையை வந்து கண்டம் பண்ணுவாரு, கண்டம் நியாயம் தீர்ப்பாரு, அவர் பயங்கரமா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பைபிளை வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு, தீர்க்க தரிசிகளா அழுகிற தீர்க்க தரிசிகளா இருக்காங்க. எரேமியாலாம் அழுகிறவரா இருக்க. எரேமியா மற்ற எல்லா தீர்க்கதரிசிக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் நியாய தீர்ப்பை மட்டும் பேசவில்லை, அவர்கள் நம்பிக்கையையும் பேசினார்கள். இது புரியறதுக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனம்னா நம்ம வந்து நம்பிக்கையும் ஊட்ட வேண்டும். அப்ப நம்ம புரிதல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம எப்படி பார்க்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, நான் ஒரு படம் வச்சிருக்கிறேன், அந்த படத்தை நீங்க பாருங்க. இந்த படத்துல இது வந்து ஒரு சோசியலாஜிக்கல் கான்செப்ட். இதை வந்து பைபிள்ல வந்து நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள வரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி அப்படின்ட்டு நான் சொல்வேன். பவுண்டட் செட். இந்த பவுண்டட் செட் அப்படின்னா ஒரு பார்டர் போட்டுறது, ஒரு வட்டத்தை போட்டுறது. அந்த வட்டத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, இல்லைன்னா என்னது ஆண்டவருக்குள்ள இல்லை, அவ்வளவுதான் முடிவு. நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுறீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, இந்த மாதிரி அப்பியரன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, இல்லைன்னா யூ ஆர் அவுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிக்சர்.
யூ ஆர் இன் ஆர் அவுட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்துட்டாங்க, இதுக்கு எந்த பவுண்டும் கிடையாது, இதுக்கு எது சர்க்கிள் கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா காட் அந்த புல்சாய் இருக்குல்ல, அங்க ஒரு டார்கெட் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா கார்டன் போட்டிருக்கு. அந்த கார்டை நோக்கி போறவங்கலாம் எத்தனை பேர் இந்த ஆரோ மார்க்லாம் நீங்க பாருங்க. 2 பேரா போறாங்க, ஒருத்தரா போறாங்க, ஒருத்தரை ஃபாலோ பண்ணி என்ன செய்றாங்க போறாங்க, இப்படியே என்ன போய்கிட்டே இருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க ப்ரோக்ரசிவா ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கீங்களா, போய்கிட்டே இருக்கீங்களா, போய்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இதுல அவங்க வெளியில போறாங்க. நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா வெளியில போறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன செய்றாங்க, அவங்க வெளியில போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியில போறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம are we progressively moving toward Jesus? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இயேசுவை நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறோமா, போய்க்கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கறத கேள்வி. அப்படி இல்லை அப்படின்னா நாம வளரவில்லை என்று அர்த்தம், வளரவில்லை என்று அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். இயேசு சொல்றார், நீங்க வந்து பாருங்க, என் கூட வந்து ஸ்டே பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக உங்களோட ஷேர் பண்ற காரியம் என்னன்னா, Jesus does not simply recruit disciples, he invites relationship. இயேசு கிறிஸ்து சீடர்களை ரெக்ரூட் பண்ணல, அவர் உறவை அழைக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். உறவை அழைக்கிறார், உறவு கொள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஒழிய, நீங்க ஓகே உங்களுக்கு சீடர் உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் நம்பர் கொடுத்துட்றேன், ஓகே சீடர் நம்பர் என்னது 003 அதை வச்சுக்கோங்க, ஐயா நான் தான் முதல் ஆளு 001 கொடுத்தா பரவாயில்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மெம்பர்ஷிப் கிளப்ல இருக்கிற மாதிரி அப்படிலாம் கொடுக்கல. அவர் ஒன்றும் இல்லை, நீங்க என் கூட வாங்க, வந்துருங்க, நீங்களும் வாங்க, எல்லோரும் வந்து என்னோட கூட தங்குங்க, என்னோட கூட இருங்க, வந்து பாருங்க நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க என்னோட பழகுங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வந்து கமாண்ட் பண்ணி கூப்பிட்டு அப்படியே வருத்தி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள திணிச்சு போட்டு எல்லாம் நீங்க சீடர்களா தான் இருக்கணும், அப்படியே ஓகே அப்படிலாம் செய்யவே இல்லை. அவர் அன்போடு அழைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ அன்போடு இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். அவர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்துல போறாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஒரு மத கோட்பாடுகளை பின்பற்றுவது அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது இயேசுவாகிய அந்த நபரை பின்பற்றுவது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவு சார்ந்து பின்பற்றுவது, மத கோட்பாடுகள் கிடையாது. அதனால தான் நம்ம சொல்றோம், கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதம் அல்ல, இது வந்து உறவு சார்ந்தது என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. சோ இயேசுவை நம்ம அறிந்து கொள்கின்ற அந்த அறிவு வந்து இயேசுவோட எந்த அளவுக்கு பழகிறோமோ அதுல இருந்து வருது. ஒரு புக்கை நம்ம கொடுத்து இந்தாங்க இதை படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வராது. நான் சைக்கிள் ஓட்டுற கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இப்படி ஓட்டணும்பா, அப்படி ஓட்டணும்பா, எப்படி ஓட்டணும்பா அப்படின்லாம் ஓட்டுறாங்க. ஒரு நாள் எங்க அப்பா தான் என்ன செய்யாரு, சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரு. அப்பதான் நான் கத்துக்கிட்டேன் ஸ்விம்மிங். இப்படி அடிக்கணும், இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. நான் கத்துக்கவே இல்லை. ஒரு நாள் இங்க காவிரி ஆத்துல, இந்த காவிரி அங்க திருச்சியில ஓடுற காவிரி ஆத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல குளம் மாதிரி இருந்துச்சு. அங்க நண்பர்கள்லாம் போயிட்டு நின்று பார்த்துட்டு, நான் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் குதிச்சு நீச்சல் அடிக்கணும் பார்த்து, வா வெரி குட் நல்லா பண்றீங்க சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து ஒருத்தன் என்ன செஞ்சான், உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு நான் சொன்னா, கையை மட்டும் ஆட்டுறா இப்படி அப்படின்னு சொன்னா, நான் வெளில வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் ஆட்டினேன், மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, நீச்சல் கத்துக்காச்சு. அப்படியே கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பழகி மரத்துல இருந்து கிணத்துக்குள்ள குதிக்கிறது, இது எல்லாமே என்னது எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு யாராவது ஒருத்தங்க புஸ்தகத்தை கொடுத்து, நீச்சல் அடிப்பது எப்படி கற்றுக்கொள்ளுங்கள் 30 நாட்களில் அப்படின்னு சொல்லி என்னதான் படிச்சு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதி A+லாம் 100 மார்க் வாங்கினாலும் ஒரு நாளும் நான் என்ன செய்ய போறதில்லை, நீச்சல் அடிக்க போறதே கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு நம்ம எல்லோருமே அப்படித்தான் நிறைய காரியம் கற்றுக்கொண்டிருக்கோம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நாம உள்ளுக்குள்ள இறங்கினாதான் என்ன செய்ய முடியும், நீச்சல் அடிக்க முடியும். உள்ள சைக்கிள்ல ஏறி கீழே ஒரு 2 தடவை கீழே மேல விழுந்து அதுக்கப்புறம் என்ன அப்படியே டைட்டா பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைட்டாலாம் பிடிக்க தேவையில்லை, பேசிக்கிட்டே என்ன செய்யலாம், நம்ம போகலாம். ஏன்னா நம்ம
நமக்கு அந்த அந்த நாக் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அருமையானவர்களே, அது போலதான் நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது எதுல இருந்து வரணும் அப்படின்னா, நம்ம இயேசுவோட பழகும் அந்த காரியத்திலிருந்து, உறவிலிருந்து, அனுபவத்திலிருந்து வருவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அடுத்து நம்ம என்ன என்ன பார்க்கிறோம் கேட்டீங்கன்னா, நான்காவதாக நாம பார்க்கும் காரியம், நான்காவதாக authentic faith naturally overflows into personal witness. ஒரு உண்மையான விசுவாசம் இயற்கையாகவே நாம இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க நம்மை தூண்டும். பால் பொங்கி வழி, நிறைய பால் பொங்கிடுச்சுன்னா வழியை தான் செய்யும். நிறைய நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆக தான் செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம ஆண்டவரை பத்தி சொல்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சொல்லாட்டினா நமக்கு வந்து கிரீடம் இருக்காது, கிரீடத்துல முத்து இருக்காது, அதெல்லாம் கிடையாது. சொல்லாட்டினா ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு குடிசை வீடு தான் தருவாரு, அந்த பெரிய மாடிலாம் தரமாட்டார், அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. சிலர்லாம் வந்து அப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்லுவேன், ஏமாத்துறாங்க அல்லது அப்படி செய்ய வைக்கிறாங்க. அப்படி செய்யறதுல மஜா நகிய, அப்படி செய்யறதுல வந்து ஒரு சந்தோஷமே கிடையாது. எதுல சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவரை அனுபவிச்சு அதன் மூலமாக வருகிற ஓவர்ஃப்ளோ இருக்குல்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, யார்ட்டையாவது சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு போய் சொல்றோம்ல, அதுதான் சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சில வேளை பாத்தீங்க அப்படின்னா, இங்க நான் பேசுவேன், இந்த கடையில நல்ல சாப்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டோம்னா போதும், அப்படியே கான்வர்சேஷன் எப்படி பண்ணா, பாஸ்டர் அது ஒண்ணுமே இல்லைங்க பாஸ்டர், இந்த கடை பாத்தீங்கன்னா அது அன்னைக்கு போனோம் பாருங்க, போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அது ரேட்டும் பரவாயில்ல, டேஸ்டியா இருக்கு பாஸ்டர், அப்புறம் எங்க அந்த கடையா, நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்க, அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் பார்ப்பேன், எவ்வளவு கான்வர்சேஷன் 1 hour கூட போக மாட்டேங்குது ரெஸ்டாரண்ட்ஸை பத்தி. இது எதுல இருந்து வருதுன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகுது, அவங்க சாப்பிட்டு அனுபவிச்சதுனால ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதே போலதான் நம்முடைய இவாஞ்சலிசம், நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கான அந்த காரியம் ஒரு ஓவர்ஃப்ளோவாக அதிலிருந்து வழிந்தோட வேண்டும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, யாருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற நிலைக்கு நம்ம வர வேண்டும். இங்கே யோவான் ஸ்நானகர் என்ன செய்றாரு, தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு, தன்னுடைய சீடர்களில் ஒருத்தர் அந்திரேயா என்ன செய்றாரு, போய் சீமோனுக்கு சொல்றாரு, தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றாரு, அவங்களும் வராங்க, எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உங்களுடைய கப்பு, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க, நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதா? அதனால போயிட்டு எல்லார்ட்டையும் போயிட்டு இயேசுவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அதை நான் சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க காலேஜில் இருக்கும்போது, காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும்போது, சில அண்ணாச்சிமார்கள்லாம் எப்படி தவறான விதத்துல சுவிசேஷம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நாடகம் காட்டுவாங்க. நாடகம் என்னன்னா, ஒரு பார்பர், அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், மாதிரி மெசேஜ் கேட்டார், ஆத்ம பாரத்தோட நம்ம மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டார். அடுத்த நாள் கடையில் உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் வராரு, ஷேவ் பண்ணணும் அப்படின்னு வராரு. அவர் கத்தியெல்லாம் நல்லா சொனப்பு தீட்டிட்டு அவர் என்ன செய்றாரு, போயிட்டு இங்க வச்சுட்டு, இன்னைக்கு செத்தீங்கன்னா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவரு பயந்துட்டாரு. உற்சாகத்தோட தான் கேட்டிருக்காரு, ஏன்னா நேத்து தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ள நடத்துங்க, இன்னைக்கு செத்தீங்கன்னா எங்க போவீங்கன்னு கேட்டோன்னே அவர் பயந்துட்டு ஓடி போயிட்டாராம். அப்படி கிடையாது, நம்ம ஞானமா தான் செய்யணும், ஓவர்ஃப்ளோ ஆகுது தான், ஆனா ஞானமா என்ன செய்யணும், நாம மற்றவர்களுக்கு சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா இட்ஸ் அபவுட் ஓவர்ஃப்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அதாவது நிரம்பி வழியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை காண்பிக்கிறேன். இந்த படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிலீவர்ஸ் தான் நம்ம சர்ச்சில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 50 பேர் தான் இருக்காங்க. இந்த 50 பேரும் ஒவ்வொரு வருஷமும் 2 பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க கொண்டு வருகிற அந்த 2 பேரும் 2 பேரை அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிக்சர்ல நீங்க பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் பீப்புள், 29 lakhs வந்து இந்த பட்டணத்தில் இருப்பாங்க. ஐ திங்க் எல்லா ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 35 lakhs இருக்காங்க. ஆனா நம்ம சிட்டியை ரீச் பண்ணிடலாம். பட் இது மாதிரி அப்படியே போட்ட மாதிரியே நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்காது. நிறைய சேதாரம் ஆனாலும் நம்ம நிறைய பேர் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும், பிளான் போடணும். யாருக்கு நம்ம சொல்லலாம், 100 பேர் இருக்காங்கன்னா யாருக்கு நம்ம சொல்லலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி சொல்லலாம், ஞானத்தோட எப்படி ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது பிளான் போட்டு நம்ம கொண்டு வரணும். அவர்கள் வந்து எந்த சபைக்கு போனாலும் சரி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஐ அம் நாட் worried about that.
எந்த சபைக்கு போனாலும் சரி, அவங்க ஒருவேளை சொல்லலாம், நாங்க உங்க சர்ச்சுக்கு வரல, பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போனோமா, பிரைஸ் தி லார்ட், அவங்க போட்டோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமானது. ஐந்தாவதாக, கடைசியாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, Jesus sees not only who we are but who we will become. இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கல, நாம எப்படி என்னவாக மாற போகிறோம் அப்படிங்கறதை பார்க்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பேதுருவை பார்த்து சொல்றார், உன்னுடைய பெயர் என்ன செய்றேன், நான் மாத்துறேன், எனக்கு இன்னொரு பேர் தரேன். என்ன அப்படின்னா கேபா, கேபா, கற்பாறை அப்படிங்கிற பேரை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் இயேசுடைய சீடன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா மாறணுமோ அப்படி மாறலன்னு வச்சுங்களேன், சீடனா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. சீடனா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை மாற்ற அவர் வந்து மிக திட்டமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை அவரே கிரியேட் பண்ணி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அவன் என்னவாக ஆண்டவர் வைக்க விரும்புகிறாரோ அப்படி மாறுவதற்கு அழைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சிருந்தோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நெவர் ஹேப்பன்ஸ். ஒரு தகவலை நாம கற்றறிந்த ஒரு காரியத்தை கற்றறிந்த ஒரு அறிவாக மட்டும் வைத்திருந்தோம் என்றால் அது ஒரு நாளும் நம்மை மாற்றவே மாற்றாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு 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 சிற்பி தன்னுடைய மனசுல ஒரு படத்தை வச்சிருப்பார், ஒரு சிலையை வச்சிருப்பார், ஒரு உருவத்தை வச்சிருப்பார். அந்த உருவத்தை வச்சுக்கிட்டே என்ன செய்றாரு, அந்த கல்லை வந்து கல்ல வேண்டாத எல்லாத்தையும் அப்படியே உடைச்சு போட்டு போடும்போது அந்த உருவம் அப்படியே அங்க வந்து நிக்குது. அது மாதிரி தான் இயேசு உங்களையும் என்னையும் அவர் உருவாக்க விரும்புகிறார். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, வந்து பாருங்க சொல்றாரு. நாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கிறவர்கள் இன்னும் அதிகமாக நம்ம இயேசுவை போல மாறுவதற்கு நாம அவரை சார்ந்திருப்பது, அவருடைய பலத்தை சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.